முன்னாள் பிரதமர் தான்ஸ்ரீ முய்டின் யாசினுக்கு எதிராக தொடுத்த அவதூறு வழக்கில் டிஏபி தேசிய தலைவர் லிம் குவான் எங் வெற்றி பெற்றுள்ளார். அல் புகாரி அறக்கட்டளைக்கான வரி விலக்கு நீக்கம் தொடர்பில் குவான் எங் மீது முய்டின் அவதூறு பரப்பியது நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே குவான் எங்கிற்கு முய்டின் 1.35 மில்லியன் ரிங்கிட்டை இழப்பீடாக வழங்க வேண்டும் என கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. அந்த விவகாரத்தில் தமது புரிதல் சரிதானா என்பதை உறுதி செய்து கொள்வதற்கான அனைத்து வாய்ப்புகள் இருந்தும் அவ்வாறு செய்யாமல் சொந்த வியாக்கியானத்தின் அடிப்படையில் முய்டின் வெளியிட்ட கருத்துக்கள் ஏற்புடையதல்ல. அதுவும் தம் மீதான மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACCயின் விசாரணையை திசை திருப்பும் நோக்கில் குவான் எங் மீது முய்டின் பழி போடுவது முறையல்ல என நீதிபதி தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தம் மீதான களங்கத்தை போக்கியிருப்பதாக முன்னாள் நிதி அமைச்சருமான குவான் எங் தெரிவித்திருக்கிறார். முய்டின் வெளியிட்ட கருத்து பொய்யானது, அடிப்படையற்றது என்பது நிரூபணமாகியிருப்பதால் தமக்கு நியாயம் கிடைத்துள்ளதாக அவர் கூறியிருக்கின்றார்.